என்னுடைய அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உள்ளத்தில். புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர் நடித்த வேடங்களை, அவர் நடித்த நாடோடி மன்னன், காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் அவர் பாத்திரத்தை நடிப்பதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. நான் அண்மையில் மலேசியாவுக்கு வருகிறேன். அங்கே இது போன்ற சிறப்புமிக்க பாராட்டு கூட்டம் நடந்தது. அண்ணா எம்ஜிஆர் விழாவை தான் நடத்தினார்கள். அதில் ஒரு நண்பர் பேசினார், உள்ளூர்காரர் இடமாக பேசினார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடத்தை அடைக்க யாரும் கிடையாது. அதே மாதிரி கட்டோமனாக நடிக்க சிவாஜி மகாராஜ் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் என்பதற்கு பேசுவதற்கு ஆள் கிடையாது. அந்த வென்றவர்கள் யாருக்கும் கிடையாது பேசினார். என்ன சொன்னார், நான் தமிழ்நாட்டில் சென்று வந்தேன். முன்பெல்லாம் எம்ஜிஆர் போட்டோ விட்டுருப்பாங்க, போட்டத போஸ்டரில் சிவாஜி படம், எஸ்எஸ்ஆர் படம், ஜெமினி படம்லாம் போட்டுருவாங்க. ஆக ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ எஸ்எஸ்ஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரி ஆட்களை தெருவில் நாம் பார்க்க முடியாது. அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்களை ஆரம்ப காலத்திலிருந்தே என்னோட அரவணைத்து போனார். பழைய விஷயங்கள்லாம் அதே போது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார். டி.கே. சோழன் நாடக குழுவில் நான் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தேன். அப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் கோயில் கோயம்புத்தூரில் அவர் மாத சம்பளத்துக்கு இருக்கிறார். என்னுடைய நாடகங்கள்லாம் விடாமல் வந்து பார்த்துருக்காரு. அப்போ சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர், அவர் ஜூபிட்டரில் மாதச்சம்பளத்துக்கு தான் இருக்குது. அண்ணனும் மாதச்சம்பளம், நம்பியார் போல மாதச்சம்பளம் இருக்காங்க. என் நாடக குழுவில் அனுமதி பெற்று நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர் இல்லை, கிருஷ்ண வேஷமெல்லாம் போடுவார். அவரை போய் பார்க்கணும், ஸ்டுடியோவில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போய் அனுமதி பெற்று நாடக முதலாளிகளுடைய அனுமதி பெற்று ரோட்டில் நிற்கிறேன், பஸ்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு. உங்களுடைய முதல் சந்திப்பு பாருங்க. போனோடனே அண்ணன் உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் பஸ்ஸில். அதாவது இந்த காவி சட்டை சின்ன அண்ணன் மலை போட வர்றேன், இந்த மாதிரி கதரை வச்சு கலர் சட்டை, நெத்தியில பட்டை, குங்குமம் எல்லாம் போட்டுட்டு முடிவுள்ள விடுறோம். அந்த வணக்கம் அவர் பாருங்க, தம்பி உங்க நாடகத்தை நிறைய நான் பார்த்துருக்கிறேன், போங்க வாங்கிறார். பெரியார் சொல்லுவார், போங்க வாங்க. அப்புறம் அண்ணன் எம்ஜிஆர் முதல்ல என்னை கவர்ந்து விட்டார். என்ன போய் போங்க வாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதான் சொல்றேன். எங்க போறீங்க? சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போறேன். நரசிம்ம பாரதி என்ற ஒரு நாடகத்தை நடிச்சவர், அவரை பார்க்க போறேன். நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தேன். அந்த கண்டக்டர் அவர் வாங்கிட்டார், டிக்கெட் எனக்கும் வாங்கிட்டார். பேசிட்டு போகலாம். நாடக ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கட்டுப்பாடு, வெளியெல்லாம் போக முடியாது. சொன்ன நேரத்துக்கு வந்துடணும். நான் சொன்னேன். அவர் சொன்னார்ல, நீங்கள் என்னை முதல்ல சாதிக்கல, நான் உங்களோட நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கிறேன். அப்போவே நான் சொல்லுவேன், நல்ல அருமையான குரல் இவருக்கு, ஒரு சீக்கிரம் விரைவில் எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக வருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசிட்டு போனோம். ரொம்ப கட்டுப்பாடு சொன்னேன். இந்த கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து இறங்கி நரசிம்ம பாரதி எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டாங்க.
அதன் பிறகு நண்பர்களே, டிகேஎஸ் நாடக குழு வந்து நான் விலக வேண்டியிருந்தது. விலகி கலைவாண நாடக சபை, என்எஸ்கே நாடக சபை சென்னையில் இருக்குது. இங்கே நான் வந்துருக்கிறேன், சினிமாவில் நடிக்கலாம் எண்ணத்தோட. அப்போது யூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து கோயம்புத்தூர் வந்து எனக்கு அழைப்பு வருது. அபிமன்யு படத்தில் அபிமன்யு வார்த்தைகளுக்கு அண்ணன் தான் சொல்லியிருக்கிறார். நான் போனேன். போனோன்னே எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அடைக்கிறாரு. டெஸ்ட் எடுக்கிற போவே கைது விட்டாங்க. உடனே எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிட்டு என் தம்பி அப்படி இப்படின்னு, இந்த மாதிரி 6 வசனம் பேச முடியாது, இந்த குறவமை இப்போ எவ்வளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதம் நாடக குழுவில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, என் தேர்ந்தெடுத்தாங்க. நான் தான் நினைக்கிறேன். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அதில் எனக்கு அப்பாவா அன்றைக்கி போகிறதா வர அடுத்த சொன்னேன். அங்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நாடக கம்பெனியில் இன்னும் இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குது, எங்கள் அனுமதி இல்லாமல் போட வேலை கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னா. இப்போ அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் ஐயா, நீ ஹீரோவா தேடும் ஐயா, வாட்ஸ்கர் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இப்பட்ட முதலாளின்னு சொன்னார், மொய்தேன் சொன்னார். அந்த காலத்திலே அப்போ 5000 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாரு, பெரிய தொகை. அப்போ இதை படத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்க, என் படத்தில் ஒரு நாள் கதை எனக்கு போட்ட தீருவேன், டிக்கெட் முடியட்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லிக்கொள்ளுவேன். ராஜா தேசிங்கன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மகபன் கார்னு ஒரு வேடம் அதுதான். அது ராஜா தேசிங் உயிரான நண்பன். அந்த வேடத்துக்கு என்.டி. ராமாராவ் கொடுத்துருக்காங்க. நம்ம கவிஞர் கண்ணதாசனும் கதாவசனம் வசனம் என்எஸ்கே அடிக்கடி எங்கே போவார். அந்த டைலாக் பேச ஆரம்பிச்சா ஒரு டைலாக் பார்த்து திருப்பி மகமட்கான் வந்து திடீர்னு ராஜாதேசிங் மேல ஆட்கட்டவா படம் எடுக்கிறான். எனக்காயம் பத்தினி ஜோடி. அதில் ராஜாதேசிங்க கல்யாணம் தேவையில்லை. என்னுடைய நண்பன் ஆரோக்கிய நண்பன் ராஜா தேசிங் மீது படையெடுக்க வந்தானே, அவனை கை பார்த்து விடுகிறேன், பிறகு தாலியை கட்டுகிறேன் என்று சொல்லுவேன். என்எஸ்கே படிச்சு போதாரு. இந்த வேஷத்துக்கு யாரையா படக்குறேன், என்.டி. ராமாராவ் போட்டோம். இந்த டைலாக் அவர் நான் நல்லது மாயா, இதுக்குன்னே ஒருத்தர் இருக்காயா, அவன் தான் எஸ்எஸ்ஆர், அவனை போடுங்க. நான் ரொம்ப தயங்கினேன். அப்புறம் என்.டி. ராமாராவ் எனக்கு நறுபிட்டு வந்தார். நான் கூட தயங்கிட்டு இருந்தேன். அந்த அவசரத்தை நான் பேச முடியாது. கபதி நட்டையில் ரெண்டு இருக்காரு, நீங்கள் ஒத்துக்கங்க, தயங்குறீங்க, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், எனக்கு பெரிய உதவி செய்ததாக கருதுறேன் அப்படிதான். சரின்னு ஒத்துக்கிட்டேன். மேக்கப் போட்டு அப்போ தான் ரங்கோன்றாதா படம் இருக்கு. பானுமதி எனக்கு அம்மா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அவர் மானா நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ராஜசோலத்தில் எனக்கு ஹீரோட ஸ்டுடியோவுக்கு போயிட்டோம். இந்த விஷயம் மாற்றம் பண்ணது யாரும் சொல்லலை. பானுமதி அம்மா வந்தாங்க. அப்போது ஏற்றபடி பத்மினி எம்ஜிஆருக்கு ஜோடி, பானுமதி என்.டி. ராமாராவ் ஜோடி இருந்துச்சு. ஜோடி மாறி போயிடுச்சு. நானாக வந்திருக்கேன். பானுமதி அம்மா சொன்னாங்க, நான் அவருக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐயா, வெங்கோன்றதில் 100 நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு அவருக்கு காதலி ஆக்ட் பண்ண ஒத்துவாங்களா? எம்ஜிஆருக்கு எனக்கும் ஜோடி ஆகிங்க, எஸ்எஸ்ஆருக்கு பாலுமதி பத்மினியை போடுங்க. நடந்தது. அண்ணா வந்தார், சரியா மேக்கப் போடு, உனக்கு ஜோடி, உனக்கு ஜோடி பத்மினி, எனக்கு ஜோடி பாலுமதி வாங்க. அந்த கலைவாணன் வந்தார். அந்த படத்தில் நடிச்சு முடிச்சோம்.
அதே மாதிரி காஞ்சி தலைவன் இடத்துல நடித்தோம். இன்னும் சொல்ல போனா அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்கு எனக்கு பின்னால் வந்தவங்களாம். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், தம்பி ராஜேந்திரன் அரைக்கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து என்னுடைய சுற்றுவரலை பிடித்துக் கொண்டு அரசியலுக்கு வந்தவன் என்று அவர்கள் கூறுவார்கள். அதே போலவே எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனால் தேர்தல் விஷயம் என்றால் என்னை கேட்டுத்தான் எல்லாம் செய்வார்கள் அண்ணா எம்ஜிஆர். ஆகவே நாங்கள் முதல்ல தேர்தலில் அதிமுக ஈடுபட்ட போது நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார், அருப்புக்கோட்டை தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, எல்லா தொகுதிகளுக்கும் இப்போ பிரச்சாரத்துக்கு போகணும், நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, அதை நான் தேர்தலில் நிற்க வேண்டாம் நான் சொன்னேன். அருப்புக்கோட்டத்தில் ஒரு 2 நாள் அங்கே எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பாரத் பிளாக்ல மனு தாக்கல் செய்கிறார். அது தெரிஞ்சு கேட்டுப்பட்டு நேரம் நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன். போய் அவரை வாபஸ் வாங்க வச்சு அவர் அண்ணன் புரட்சி தலைவருக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த முறையில் அண்ணன் முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். சிறு நாட்களில் சரியான காரணம் சொல்லாமல் பார்லிமெண்ட் தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கவில்லை அதிமுக என்ற காரணத்தை வைத்து அதிமுக அரசை கலைத்தார்கள். மறுபடி தேர்தல் இருந்தது. மறுபடி தேர்தல் இருந்தவங்களே அண்ணன் எம்ஜிஆர் எப்பவுமே அவருக்குள்ள சிறப்பான கூட தன்னை பற்றி அதிகமாக பலத்தை கணக்கு போட மாட்டார், குறைவாக கணக்கு போடுவார். அதான் அவற்றுள்ள சிறப்பு. ஆகவே இந்த தேர்தல் நீங்கள் நிற்கிறாரு, சரின்னு நினைக்கலாம். எனக்கு ஒரு தொகுதி, உங்களுக்கு தொகுதி, ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல மேற்கு ஆண்டிவட்டி ரெண்டுலையுமே எம்ஜிஆர் எஸ்ஆர் போட்டாங்க. 2 பேர் போட்டோம். முதல்ல முத்து சொன்னார், ஆண்டிவட்டி பெரிய கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு, அது எஸ்எஸ்ஆர் தான் லாயக்கு, அவர் சொந்த ஊர் அது, நீங்கள் முதல்ல மேற்கு இல்லைங்கன்னாரு. முதல்ல மேற்கு நானும் போய் பேசுறேன். அதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டிவட்டி தொகுதியில் நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வச்சு வைத்தேன். அதிகப்படியான இன்னும் அது வரைக்கும் அண்ணன் எம்ஜிஆர் என்னோட்டு வாங்கலை, ஜெயலலிதா வாங்கலை. சரத்துறை ஆண்டிவட்டி சரத்துறை அதிக ஓட்டு வாங்கித்தேன் நான் தான். ஆகவே வெற்றி பெற்று வந்தால் மறுபடியும் மந்திரி சபை அமைக்கிறார் அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே சமயத்தில் மந்திரி லிஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு போன் வந்துச்சு, முதலமைச்சர் கூடுறாரு வாங்கட்டு. நான் கோட்டைக்கு போறேன். போன உடனே, தம்பி நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கணும், நீங்க அமைச்சராக இருக்கணும்னாரு. எனக்கு அமைச்சராக வேணாம். ஆண்டிவட்டி தொகுதிக்காரன் கேட்பாங்கல்ல, நாங்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டுருக்கோம் அவனு கேட்பாங்கடே அப்படிதான் நான் கேட்டேன். அவர் நினச்சிட்டாரு நான் மறுத்த உடனே, வேண்டாம் மறுத்த உடனே எங்கேயாவது சாதாரண அமைச்சர் ஓட்டு ஒரு 4வது 5வது சில உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு தமிழ் பயப்படுற இருக்கு. ஏன்னா எங்கே நாங்கள் கூட்டத்துக்கு போனாலும் சேர்ந்து உட்காருவோம் பக்கத்தில். அப்படி பழையாச்சு. அப்படி சந்தேகப்பட்டு நீங்கள் எந்த மந்திரி கேட்குறீங்களோ அந்த மந்திரியா அண்ணே பேச்சு மாற மாட்டீங்களா? மாற மாட்டேயா, நிச்சயமாக மாற மாட்டேங்க, மாறவே மாட்டேன். என்ன மந்திரி வேணுமோ நீ எடுத்துக்கலாம். சீஃப் மினிஸ்டர் நான் இருக்கேன், முதலமைச்சராக நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன அது நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னேன். அப்போதான் அமைச்சருக்கு ஈக்குவலாக சிறுசேம துணை தேர்தல் போட்டு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே சிறுசேம துணை தேர்தலாக இருந்தவர்களில் அதிகப்படியான வசூல் பண்ணி கொடுத்தவன் நான் தான். ஆக நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை
இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் அண்ணன் புரட்சி தலைவர். அவரால் வாழ்ந்தவர்கள் பலர். சென்னைக்கு வந்தால் பணம் தீர்ந்து விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை, எம்ஜிஆர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வந்து உண்டு. இன்னும் பல சம்பவங்களை சொல்லலாம். நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், பின்னால் இசையை நிகழ்ச்சி நடந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புகழ் வாழும், அவர் வாழுவார், அவருடைய லட்சியங்கள் வாழும்.